வேடசந்தூரில் மாற்றுத்திறனாளியின் கடையை உடைத்து இஸ்திரி பெட்டிகளை திருடியவர் கைது. இஸ்திரி பெட்டிகளை மீட்டு கொடுத்த போலீசாருக்கு நன்றி தெரிவித்த மாற்றுத்திறனாளிகள். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரை சேர்ந்தவர் காளியம்மாள், வயது 70. இவர் தனது மகன்களான மாரியப்பன், சுப்பிரமணி, மணி ஆகியோருடன் வேடசந்தூரில் துணி சலவை செய்யும் கடை நடத்தி வருகிறார். காளியம்மாள் மற்றும் அவரது மகன்கள் 4 பேரும் வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகள். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு காளியம்மாளின் கடையின் பூட்டை உடைத்து 2 இஸ்திரி பெட்டிகளை மர்ம நபர் திருடி சென்றார். இது குறித்து காளியம்மாள் கொடுத்த புகாரின் பேரில் வேடசந்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தினர். அதில் இஸ்திரி பெட்டிகளை திருடி சென்றது டொக்குவீரன்பட்டியை சேர்ந்த சுப்பிரமணி, வயது 52 என்பது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து போலீசார் சுப்பிரமணியை கைது செய்தனர். மேலும் அவரிடம் இருந்து 2 இஸ்திரி பெட்டிகளை பறிமுதல் செய்து காளியம்மாளிடம் ஒப்படைத்தனர். இஸ்திரி பெட்டிகளை மீட்டு கொடுத்த போலீசாருக்கு மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் நன்றி தெரிவித்தனர்.